அத்தியாயம் 5. ஆதார நம்பிக்கை. பல நூற்றாண்டுகளாக சனாதன தர்மம் இஸ்லாமுடைய உறுதியான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. அரசியல் ரீதியாக முஸ்லிம் அரசர்கள் நாட்டை கைப்பற்றியதனால் பிரச்சனைகள் மேலும் அதிகரித்தன. பல யுகங்களாக தீர்க்க தரிசிகள் வளர்ந்து வந்த பாரதிய கலாச்சாரத்தின் நீடிப்பிற்கு வானத்தை பிளக்கும் வண்ணம் ஒலித்த அல்லாஹோ அக்பர் சவாலாக அமைந்தது. வேறு எந்த நாடும் அத்தனை காலத்திற்கு அத்தகைய பயத்தினால் பீடிக்கப்பட்டு கஷ்டப்படவில்லை. இந்த நாட்டின் என்றும் புதுமையாக உயிர்ப்புடன் விளங்கும் தர்மம் சோதனையை எதிர்கொண்டது. இன்றும் கூட சனாதன தர்மம் எப்போதும் போல் சக்தி வாய்ந்ததாக, நடைமுறைக்கேற்றதாக விளங்குகின்றது. எங்கிருந்து சவால் வரினும் அதை எதிர்கொள்ள தயாராக உள்ளது. காலத்தின் அறிகுறிகளை கவனிப்பில் இந்த கலாச்சாரம் இப்பொழுது சக்தி மிக்கதாகவும் தலைமை வகிப்பதாகவும் தெரிகின்றது. அது முன்னேறி நல்ல வளர்ச்சிக்கான தாக்கத்தை மீதி இடங்களுக்கும் பரப்ப தயாராக உள்ளது. பரவுவதுதான் உயிர்ப்பின் அறிகுறி இல்லையா? இப்போது பாரதிய கலாச்சாரத்தில் உள்ள கோட்பாடுகளும் பயிற்சிகளும் அதனில் குடிகொண்டுள்ள மனோபாவமும் உணர்வுகளும் இந்த இந்திய உபகண்டனத்துள்ளேயே அதன் எல்லைகளுக்குள் குடங்கி கிடக்கவில்லை. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவை மீதி நாடுகளுக்குச் சென்று அங்கே ஸ்தாபித்துக் கொண்டுள்ளன. பிரதான கருத்துக்கள், முக்கிய கண்ணோட்டங்கள் மற்ற இலக்கியங்களுள் ஊடுருவி அவர்களது சிந்தனை ஓட்டங்களில் பரவி உரைகின்றன. சில நாடுகளில் சில மக்கள் மத்தியில் எதிர்ப்பின்றி தலைமை ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டுள்ளன. ஏனெனில் உலகின் அமைதி, செழிப்பு போன்றவற்றிற்கு இந்தியா தன் பங்காக மதிப்பிட முடியாத ஆன்மீக ஞானத்தை அளிக்கிறது. இது மற்ற நாடுகள் கொடுப்பதிலும் பார்க்க உயர்வளிக்கக்கூடியது. மற்ற நாடுகள் கொடுக்கக்கூடியவற்றிலும் பார்க்க மிக அவசியமானதும் ஆதாரமானதும் மிகவும் அருமையானதும் ஆகும். இந்த உண்மை இப்போது மனித குலத்திற்கு தெளிவாக புரிகிறது. புராதன ஞானிகள் வேறு பிரச்சனைகளை கவனிக்காது விட்டதில்லை. வெளிப்புற இயற்கையின் மர்மங்களை அவிழ்க்க அறிய மற்றவர்கள் போல் இவர்களும் முயற்சி செய்தனர். வேறு நாட்டவர் கனவில் கூட காண முடியாத கூர்மையான புத்தி வாய்ந்த இந்த அற்புத நாட்டின் ஞானிகள் இந்த விஷயங்களிலும் வெற்றி கண்டனர். கல்வியில் மிக உயர்ந்த காரணமும் குறிக்கோளும் எங்கும் பரவி ஊடுருவி நிற்கும் பரம்பொருள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே. வேதங்கள் பறைசாற்றும் உண்மை இதுவே. பாரதத்தின் தீர்க்க தரிசிகளும் முனிவர்களும் இந்த சாகசம் நிரம்பிய தேடலில் தைரியமாக இறங்கினர். இயற்கையில் இடைவிடாது நிகழும் மாற்றங்கள், அதன் செயல்பாடுகளின் காட்சி, மறைவு முதலியவை பற்றி படிப்பது அருமையானதே. ஆனால் புராதன முனிவர்களும் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியுள்ள மிக உயர்ந்த தத்துவம் மாற்றமில்லாத, நிரந்தரம், எப்போதும் உள்ள, எப்போதும் நிறைவான ஆனந்தத்தின் உரு, சற்றும் சலனமற்ற, குறைவற்ற அமைதியின் உறைவிடம், தனிப்பட்ட ஜீவியின் எக்காலத்திற்குமான அடைக்கலம் பற்றிய விஞ்ஞானமே மனிதன் பெற வேண்டிய மிக உரிய அறிவென அறிவித்தனர். வெளி உலக இயற்கையின் கோட்பாடுகளை ஆராய்ந்து அறிவது மனிதனுக்கு உணவு, உடையை நல்கலாம். அவற்றை பெறும் வழிகளை அது கற்றுத்தரும். அதன் பயனான பலவீனர்களை பலம் பொருந்தியவர்கள் சுரண்டுவதற்கே அது இட்டுச் செல்லும். பாரத மக்கள் தங்கள் சக்திகளை உலகின் இரகசியங்களை கண்டுபிடிப்பதில் செலவிட்டிருப்பதால் மிக எளிதாக அதில் வெற்றி கண்டிருப்பர். ஆனால் வெகு சீக்கிரத்தில் பாரத மக்கள் இது இரண்டாம் பட்சமானது, ஆன்மீக தேடலுக்கு முதன்மை அளிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டனர்.
பாரதீயரின் உண்மையான கடமையானது வெளிப்புற இயற்கையின் இரகசியங்களை ஆராய அறியச் செய்வதில் இல்லை என்று தீர்மானித்தனர். இந்த தீர்மானம் இந்த நாட்டிற்கு மிகுந்த சிறப்பை கொண்டு சேர்த்தது. மற்றவர்களால் இந்த பிரச்சனையின் முனையில் அருகில் கூட வர முடியாது. புராணங்களில் உள்ள பிரகலாதன் போன்று இந்தியர்கள் காலங்காலமாக நெருப்பினால் சித்திரவதை போன்ற பலவற்றிலிருந்து மீண்டு வந்தனர். ஆன்மீக கண்ணோட்டமோ லட்சியமோ இல்லாதவர்களை பாரதியர் என கருத இயலாது. அந்நிய நாடுகளைச் சேர்ந்த பலர் இந்தியர்கள் அரசியலில் ஆர்வம் மிகுந்தவர்கள் என தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தனர். ஒரு சிறிய பின்னமளவு இந்தியர்களே ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர் என்று எண்ணினர். ஆனால் பாரதம் ஒவ்வொரு இந்தியனின் முதற் கடமையானது ஆன்மீக வழியிலான வாழ்வு நடத்துவது என்று எப்போதும் வலியுறுத்தி வந்தது. இந்த கடமையை சரிவரச் செய்த பின்னர் தங்கள் ஆன்மீக சக்தியை ஒன்று சேர திரட்டி அதையே பற்றி நிற்க வேண்டுமென இந்தியர் உணர்ந்தனர். முன்காலத்தில் உண்மையில் நடந்தது இதுவே. நாட்டின் ஒற்றுமை என்பது அந்த காலத்தில் நாடெங்கும் பரவியிருக்கும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களின் ஆர்வங்களை ஒன்று சேர்த்து எல்லா ஆன்மீக சக்திகளும் ஒன்று சேர்வதே என்றிருந்தது. நாடு என்ற பதத்திற்கு இந்தியாவில் உள்ள அர்த்தமானது ஒரே கீதத்திற்கு தாளமிடும் இதயங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தல். அதே ஆன்மீக அழைப்பிற்கு ஒரே விதமான அதிர்வுகளுக்குண்டானவர்களின் சேர்க்கை. இந்த மதம் விளக்கிய ஆதார உண்மைகள் சிருஷ்டியை போன்று என்றும் உளதும் வானத்தினை போல அகன்றதும் ஆகும். இந்த உண்மைகள் பல அர்த்த புஷ்டி உள்ள வகைகளில் வர்ணிக்கப்படும் மிகுந்த ஆழ்ந்த விவரங்கள் அடங்கிய விமர்சனமாக வெளிப்படுத்தப்பட்டன. ஆனால் கண்டுபிடித்தவர்களின் விசால பரந்த லட்சியமும் அவற்றை எழுதியவர்களின் மனப்பான்மையையும் பல மதங்கள் அதே ஆதார நம்பிக்கையிலிருந்து தோன்றுவதற்கு ஏதுவாக அமைந்தது. அணுகுமுறைகளிலும் பயிற்சிகளிலும் பல ரகங்கள் இருப்பது இயற்கையே. அவை வரவேற்கத்தக்கவை. கடுமையான கட்டுத்திட்டங்கள் மதத்திற்கு அவசியமில்லை. எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு மதம் என்பதற்கு இடமில்லை. பல்வேறு மார்க்கங்களில் செல்பவர்களிடையே போட்டா போட்டிகள் இருந்தால் எந்த நாட்டிலும் அமைதியோ செழிப்போ வர முடியாது. தங்களுக்கு பிடித்த தெய்வ நம்பிக்கையை அனுசரிக்க சுதந்திரம் இல்லையேல் உலகம் முன்னேற முடியாது. உலகின் வற்றாத வளங்களை ஒரு கூட்டத்தினர் கையகப்படுத்திக் கொள்ள இயலாது என்பதை இந்தியா கற்றுத்தந்தது. சமூகம் சரிவர நடப்பதற்கு சமூகத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை மக்களின் பல்வேறு பிரிவுகளிடம் பிரித்து அளிக்க வேண்டும். அதனால் பெரும் பயனை பிரித்தளிக்கும் பொறுப்பையும் அதே சமூக பிரிவினரிடம் அளிக்க வேண்டும். இதனால் பல்வேறு பிரிவினருக்கு வசதிகள் கிட்டவும் ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினருக்கு உதவவும் முடியும். ஆன்மீக பலன்களை அனுசரிப்பதற்காக சமூகத்தில் பன்மை ஒதுக்கிக் கொள்ளப்பட்டது. அதனால் பிரிவுகள் கட்சிகள் ஏற்பட்டு மோதுவதற்கு அவசியமில்லை. பார்க்கப்போனால் பன்மை என்பதும் மேலெழுந்த வாரியானதே. அவை உண்மையில் கிடையாது. இந்த பலவாக உள்ளவற்றை ஆராயக்கூடிய ஒரு மயக்கம், மர்மம் போன்ற உணர்வு ஒரு யுக்தியை கண்டுபிடித்து அதன் மூலம் பன்மையினூடே ஈரோட்டமாக உள்ள ஒருவரை மனக்கண்ணின் முன் நிறுத்த முடியும். இதையே மிக அரிய வெளிப்படுத்துதல் என புராதன நூல்கள் அறிவிக்கின்றன. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, அதாவது அந்த ஒருவர் மட்டுமே உண்டு ஞானிகள் பல வகையாக வர்ணிக்கின்றனர். ஆகையால் பாரதீயரின் மதம் ஒன்றுதான், எல்லா மதங்களையும் ஒத்துக்கொண்டு மதிப்பு கொடுக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக கூறலாம். நாம் நமது தனிப்பட்ட நம்பிக்கை பற்றியோ மற்றவரின் நம்பிக்கை பற்றியோ நம் இதயங்களில் பிரிவு பூசல்களுக்கு மத வெறிக்கு இடமளித்தால் நம் மூதாதையரின் வாரிசுகளான நாம் நமக்கு இழுக்கு தேடிக்கொண்டவராவோம். பழைய வேதாந்த நம்பிக்கைகளின்படி நாம் நடந்தாலும் அல்லது தற்போதைய வேதாந்த சிந்தனையில் ஏற்பட்டிருக்கும்
கருத்தோட்டங்களின்படி நடந்தாலும் அனைவரும் ஒத்துக்கொண்ட சில ஆதார உண்மைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்து என்ற பெயர் சூட்டிக்கொண்ட அனைவரும் இவற்றில் நம்பிக்கை வைத்து அவற்றின்படி வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய தீர்மானம் அவர்களுக்கு இருப்பதாகுக. 1. இவற்றில் முதலாவது, பாரதீயர்கள் அனைவரும் ஒரே அணுகுமுறையினால் கட்டுப்பட வேண்டும் என்றோ, வேறு விளக்கங்கள் கண்ணோட்டங்களை விடுத்து ஒரே விமர்சனம் அல்லது கருத்துரையே அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றோ, ஒருவர் அல்லது ஒரு குழு கூறுவதன்படியே எல்லா விதத்திலும் வாழும் வழி அமைய வேண்டும் என்றோ ஒருபோதும் கட்டுப்படுத்தியது கிடையாது. பாரதிய கலாச்சாரம் ஆன்மீக விஷயங்களில் ஒருவரை கட்டாயப்படுத்துவது மிக பயங்கரமான பாவம் என்று கூறுகிறது. 2. என்றுமுள்ள எங்குமுள்ள தர்மம் அல்லது மதம் என்பது வேதங்களில் கூறியுள்ளதே. சிருஷ்டியுடன் சமகாலத்ததாகிய வேதம் என்று கூறப்படும் புனித போதனைகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆரம்பமும் முடிவும் அற்றவை. ஆன்மீக விசாரணை, நம்பிக்கை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் நிறைவு பெற்று வேதத்திலேயே முடிவு பெறும். வேதங்களை படித்து அவற்றை பயிற்சி செய்பவர்கள் இந்த முடிவை தவிர வேறெந்த முடிவுக்கும் வரமாட்டார்கள். ஏனெனில் ஆன்மீக அணுகுமுறையில் வித்தியாசங்கள், அபிலாஷைகள் பற்றிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் வேத நூல்களிலேயே கிடைக்கின்றன. ஒவ்வொருவரும் தங்களுக்கு வேதங்களில் எந்த பகுதிகள் அதிகாரம் உள்ளதென்று கண்ணோட்டங்கள் வித்தியாசப்படுகின்றன. சில பிரிவுகளை சேர்ந்தவர்கள் வேதத்தில் சில பகுதிகளை மற்ற பகுதிகளை விட புனிதமானதாக கருதலாம். இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் சகோதரர்களே. வேதங்கள் போதிக்கும் பாடங்களினால் ஒரே மாதிரி பயனடைபவர்கள். அந்த தொன்மையான அதிசயமான நூல்கள்தான் நமக்கு இப்போது உயர்த்துவதாகவும் நன்மை பயப்பதாகவும் புனிதமான அனைத்தையும் அளித்து நல்வழிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளன. இதில் நம்பிக்கை வைத்து அனைவரும் அறியுமாறு தெரியப்படுத்தினால் சிறிய கருத்து வேறுபாடுகள் என்ற கேள்வி எவ்வாறு நமக்குள் பிரிவுகளை ஏற்படுத்த முடியும்? இந்த காரணத்திற்காகவே நாம் இந்த பாடங்களையும் கோட்பாடுகளையும் வெளி உலகிற்கு பரவுமாறு பிரகடனம் செய்ய வேண்டும். 3. வேதங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தவரும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காப்பவரும் காலம் முடிந்தவுடன் அவரிடமே ஒன்றாகி அது திரும்பவும் அவரிடமே அவர் உருவமாக தோன்றும் பிரபஞ்சத்தை படைத்த ஈஸ்வரனை பற்றியதும் அவரை பற்றி விளக்குவதும் ஆகும். இந்த ஈஸ்வரரை பற்றி, அவருடைய இயல்பை பற்றி, குணசிரேஷ்டங்களை பற்றி பல்வேறு கருத்துக்கள் நாம் வைத்திருக்கலாம். ஒருவன் ஈஸ்வரனை மனித இயல்பும் குணாதிசயங்களும் உள்ளவராக எண்ணலாம். இன்னும் ஒருவர் ஈஸ்வரனை உருவமற்று மனிதனிடமில்லாத குணங்கள் கொண்டதாக நம்பலாம். வெவ்வேறு அபிப்பிராயங்கள் கொண்டிருந்தாலும் யாவருமே ஈஸ்வரனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அதாவது எல்லாவற்றையும் மிஞ்சிய என்றுமுள்ள ஒரு சக்தி உள்ளது. அதிலிருந்துதான் இவை அனைத்தும் வந்தன. திரும்பவும் எல்லாம் அவரிடம் ஒன்றாக கலந்துவிடும் என்பதை அனைவரும் நம்புகின்றனர். பாரதீயர் என்பதற்கு அடையாளம் இந்த நம்பிக்கையே. இந்த நம்பிக்கை இல்லாதவர் பாரதீயர் என்று கூறிக்கொள்வதற்கு அருகதை அற்றவர். இந்து என்றும் கூறிக்கொள்ள முடியாது. நீங்கள் போதிக்கும் ஈஸ்வரனின் இயல்புகள், குணசிரேஷ்டங்கள் யாவை என்ற கேள்வி நமக்கு சம்பந்தமற்றது, முக்கியமற்றது. மனிதர்களை பிரிக்கும் வெவ்வேறு கருத்துக்களை பற்றி நாம் தர்க்கிக்க வேண்டாம். ஈஸ்வரனை ஒத்துக்கொண்டு விட்டால் அதுவே போதுமானது. ஏனென்றால் ஒரு வர்ணனை, விளக்கம் இன்னும் ஒன்றிலும் பார்க்க சிறந்ததாக இருப்பினும் அந்த வர்ணனையோ விளக்கமோ கெட்டதல்ல. ஒரு அறிவிப்பு நல்லது, 2வது அதிலும் நல்லது, 3வது மிக மிக நல்லது என இருக்கலாம். ஆனால் பாரதீய ஆன்மீக சாகசத்தில் எந்த வர்ணனையோ படம் தீட்டலோ கெட்டது, ஒத்துக்கொள்ள முடியாதது என்று கிடையாது.
அதனாலேயே புனிதமானது, எடுத்துக்கொள்ளக்கூடியதென மனிதனை கவர்ந்தது. நற்சிந்தனைகளை நிரம்பக்கூடிய எந்த பெயரோ எந்த உருவமோ அதை போதிப்பவர் மீது ஈஸ்வரன் அருள் புரிகிறார். மேலும் மேலும் இந்த தெய்வ நம்பிக்கை வளரட்டும். ஏனெனில் அது மேலும் ஆன்மீக முன்னேற்றத்தை கொணர்ந்து அதன்படி நடக்க தூண்டிவிடும். கடவுள் அல்லது ஈஸ்வரனை பற்றியே தான் அபிலாஷை இருத்தல் வேண்டும். 4வது, ஆன்மீக தேடலுக்கும் கண்டுபிடிப்புக்கும் செல்வம் உள்ளவருக்கு மட்டுமே என்றோ வறுமையானவருக்கு இல்லை என்றோ கிடையாது. பாரதிய பெற்றோர் தங்கள் குழந்தைகளிடம் இந்த உண்மையை கூற வேண்டும். அவர்கள் வளரும்போது இந்த மாதிரியான பரந்த மனப்பான்மையுடன் வளர்வார்கள். 5வது, வேற்று நாட்டவர் கருதுவது போன்று பிரபஞ்சமானது ஒரு சில 1000 வருஷங்கள் முன்னால் உண்டானதாகவும் வருங்காலத்தில் ஒரு நாள் முழுவதுமாக என்றுக்குமே இல்லாது அழிந்துவிடும் என்ற நம்பிக்கையை பாரதியர் ஒத்துக்கொள்வதில்லை. ஒன்றுமில்லாததிலிருந்து பிரபஞ்சம் உண்டானது என்பதை பாரதியர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த பிரபஞ்சம் அல்லது சிருஷ்டி ஆரம்பமற்றதும் முடிவற்றதும் என்று அவர்கள் நம்புகின்றனர். பரிணாம விதிகளின்படி அது பொருள் நிலையிலிருந்து சூஷ்ம நிலைக்குச் சென்று சிறிது காலம் அவ்வாறே இருந்துவிட்டு திரும்பவும் எந்த நிலையிலிருந்து ஆரம்பித்ததோ அந்த ஆரம்ப நிலைக்கு சென்றுவிடும். அந்த ஒன்றுடன் அது கலந்த பின்னர் திரும்பவும் மெதுவாக பலவாக சூஷ்ம பொருள் நிலைகளின் மூலம் வெளிவரும்.